வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான சிவன்ராத்திரி ஸ்பெஷல் பிரசாத ரெசிபி. சக்கரவள்ளி கிழங்கு வச்சு செய்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பிரசாத ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் ஒரு 2 கிழங்கு எடுத்து சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன். அதை தோல் நல்லா நீக்கிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அந்த மசிச்சு வச்சதை ஒரு கப்பில் அளந்து தனியாக வச்சுக்கோங்க. நம்ம எந்த கப்பில் வேணாலும் நம்ம அளந்துக்கலாம். நான் பவுலில் தான் அளந்தேன். அதே பவுல்லையே 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். பாகுப்பதம் எதுவுமே தேவை கிடையாது. வெல்லம் கரைஞ்சா போதும். அதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 முந்திரி பருப்பை 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் கலர் மாறி வந்த உடனே அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யிலே நம்ம மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்கா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கலந்து கொடுங்க. அந்த கலந்து கொடுக்கும் பொழுது அந்த நெய் வாசனையோடு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்வீட் வாயில் வச்ச உடனே கரையக்கூடியதான ரெசிபி. இதில் 1, 2 நார் இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெள்ளை கரைசல், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்றா கலந்து கொடுங்க. இது ரொம்ப சுலபமாக 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். எப்பொழுதுமே நம்ம சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு தான் சுவாமிக்கு நிவேதனமாக படைப்போம். அதுக்கு பதிலாக இப்படி நீங்கள் ஸ்வீட்டாகவும் நம்ம செஞ்சு சுவாமிக்கு நிவேதனமாக வைக்கலாம். நல்லா கலந்து கொடுக்கும் பொழுதே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலவை நல்லா சுருண்டு வரணும். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்றா கலந்து கொடுங்க. நல்லா சுருண்டு வரணும். நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு 2 பாதாம் பருப்பை கடைசியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்ல மத்தியில் கடிப்படும் பொழுது நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. மொத்தம் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் நெய் தான் நமக்கு தேவைப்படும். பாதாம் பருப்பு நம்ம பொடிச்சு வச்சதை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். இதுதான் பதம். அருமையான சக்கரவள்ளி கிழங்கு அல்வா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.